ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அக்காமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் சூப் நம்ம எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறதாங்க நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளஸ் இந்த வீடியோ கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறது நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம இந்த சூப் பண்ண இங்கே நம்ம கொஞ்சோண்டு புதினா, மல்லி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். நாங்கள் இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணோன்னா, கேரட் 2, கோஸ் பாதி, கேப்சிகம் 1, பீன்ஸ் கொஞ்சம் நாங்கள் இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் காய் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த சூப்பில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த சூப்புக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் தரத்துக்காக நாங்கள் இங்கே கொஞ்சம் மட்டன் போன்ஸ் நாங்கள் இங்கே ஆட் பண்ணுறோம். இது மேண்டட்ரி கிடையாது. அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த வெஜிடபிள் சூப் பண்ணலாம். அடுத்து கீ கொஞ்சம் தேவையான அளவு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இப்போ நம்ம ஒரு குக்கர்கிட்ட தான் இப்போ நம்ம இந்த சூப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த குக்கர் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு நீங்கள் கீ கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போது கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நாங்கள் இங்கே கட் பண்ணியிருக்கோம். அதை கட் பண்ணி நாங்கள் இந்த வெங்காயத்தோடு நாங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டோம். இதை நம்ம இங்கே நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம இங்கே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு நம்ம அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை நாங்கள் இங்கே சேர்த்துக்க போகிறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் நாங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டோன்னா, கோஸ் பாதி, கேரட் 2, பீன்ஸ் 7, அப்புறம் கேப்சிகம் 1 வெஜிடபிள்ஸை நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டு இதோடு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இங்கே ஃப்ளேவருக்காக மட்டன் போன்ஸையும் நாங்கள் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது மேண்டட்ரி கிடையாது, அவசியம் இல்லை. இது நாங்கள் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் அதை சேர்க்காம கூட இந்த சூப்பை நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இங்கே 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே 2 ஸ்பூன் அளவு பெப்பர் இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நாங்கள் இங்கே 2.5 கப் அளவு தண்ணி கொஞ்சம் நாங்கள் இங்கே சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பையும் நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம இங்கே சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே நம்ம சேர்த்துக்காம கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி நாம் இங்கே சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் இங்கே 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூப்பில் நாங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே புதினா மல்லி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க இந்த குளிர் காலத்தில் நம்ம வீட்டில் நம்ம சூப் செஞ்சு குடித்தோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ.